கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனத்திலே பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. அவர் அதிலிருந்து தன்னை குணப்படுத்தும்படியாக இயேசுவினிடத்தில் 3 முறை ஜெபித்தார். அதை தன்னை குட்டும் ஒரு சாத்தானின் தூதனாக அவர் நினைத்தார். ஆனால் தேவனிடத்தில் 3 தரம் வேண்டிக் கொண்ட போது தேவன் அவருக்கு கொடுத்த பதில்தான் நாம் வாசித்த இந்த வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரை குணமாக்குவது தேவனுக்கு பெரிய விஷயம் அல்ல. அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவராலே குணப்படுத்தக்கூடாத வியாதி ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே அந்த பலவீனத்தை அனுமதித்திருந்தார். அவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. ஏனென்றால் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் என்று. எதற்கென்றால் தேவனுடைய கிருபை அவருக்கு கிடைக்குமா, தேவனுடைய வல்லமை பலனும் அவருக்கு கிடைக்குமா. இந்த பலவீனம் அவருக்கு இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபை இருக்காது, தேவனுடைய பலனும் இருக்காது. ஆகவேதான் அந்த பலவீனத்தை அவர் சந்தோஷமாய் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சில பலவீனங்கள், சில முட்கள் அல்லது சில பிரச்சனைகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார். ஏனென்றால் அவைகளின் மூலமாக நாம் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவனுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஏதுவாகவும் அவைகள் அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு செய்வது எல்லாமே நன்மைக்காகவே செய்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இன்னும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம், அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பாயும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது போல கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் தந்து, கர்த்தருடைய பலனை ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்த வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.